நள தமயந்தி 7ஆம் பகுதி. நாராயணா என்ற மந்திரத்தை முழக்கியபடியே சென்ற நாரதரை தேவேந்திரன் வரவேற்றான். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணையும் குளிரச் செய்யும் வகையில் மகதி என்னும் யாழ் மீட்டி இனிமையாய்ப் பாடும் மாமுனிவரே, வரவேண்டும் வரவேண்டும், ஆசனத்தில் அமருங்கள். எல்லா லோகங்களுக்கும் சென்று வருபவர் தாங்கள். ஏதேனும் விசேஷ தகவல் உண்டா என்றான் தேவேந்திரன். நாரதர் புன்னகைத்தார். நினைத்ததை தரும் கற்பக மரம், கேட்டதை தரும் சிந்தாமணி ஆகியவற்றை எல்லாம் கொண்ட பெரும் செல்வனே, தேவாதி தேவனே, வஜ்ராயுதம் ஏந்தி தேவர்களுக்கு துன்பம் தந்த பறக்கும் மலைகளின் சிறகுகளை வெட்டி வீசிய வீர திருமகனே, விசேஷமில்லாமல் இங்கே வருவேனா என்றதும் என்ன சங்கதி என்று ஆவலுடன் கேட்டான் இந்திரன். தேவேந்திரா, வழக்கமாக உன்னை காண பல தேசத்து மன்னர்களும் வருவார்களே, இன்று யாரையும் காணவில்லையே, கவனித்தாயா என்றார். இது பற்றி இந்திரன் ஏற்கனவே குழம்பி போயிருந்தான். ஆம் நாரத முனிவரே, இதற்கான காரணம் என்ன என்று தெரிந்தால் என் குழப்பம் தீரும் என்றான். அக்காலத்தில் பூலோக மன்னர்கள் இந்திரனை காண அடிக்கடி வருவார்கள் என்ற தகவல் நளவெண்பாவில் மறைமுகமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கப் போகிறது. பூலோக மன்னர்களெல்லாம் அங்கு போய் குவிந்திருக்கிறார்கள். அதனால்தான் உன்னை காண யாரும் இங்கு வரவில்லை என்றதும், அந்த அளவிற்கு அவள் பேரழகியா அல்லது இந்திரலோகத்தைப் போல் பெரும் செல்வம் படைத்தவளா என்று கேட்டான். தேவேந்திரா, தமயந்தி உன் லோகத்தில் இருக்கும் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை ஆகியோரின் அழகையெல்லாம் ஒன்று சேர்ந்தது போல் கடைந்தெடுத்த வடிவம், வண்டுகள் மொய்க்கும் இயற்கை நறுமணத்தை கொண்ட கூந்தலை உடையவள், இளமையான யானை படையை உடைய வீமனின் மகள், அவன் குலம் தழைக்க வந்த அணையா விளக்கு. மன்மதனே அவளது விழி அழகை நினைத்து கொண்டுதான் மையல் பானத்தையே மக்கள் மீது தொடுப்பான் என்றார் நாரத முனிவர். அவரது சொற்கள் தேவேந்திரனின் மனதில் ஆசை அலைகளை எழுப்பின. அந்த தமயந்தி இந்திரலோகத்து ராணியானால் எப்படி இருக்கும்? இங்கே ஏற்கனவே பேரழகி இந்திராணி இருக்கிறாள். அவளையும் மிஞ்சும் வகையில் இன்னொரு ராணி வந்தால் அவன் கற்பனை சிறகை விரித்தான். அது மட்டுமல்ல, இந்திரனின் அவையில் வீற்றிருந்த அக்னி, வருணன், யமதர்மராஜன் ஆகியோருக்கும் தமயந்தியின் மீது ஆசை ஏற்பட்டது. அனைவருமாக சேர்ந்து விதர்ப்ப தேசத்திற்கு செல்ல முடிவாயிற்று. அப்போது அவர்களது ஞான திருஷ்டியில் நிடத நாட்டு அரசன் நளனை தமயந்தி விரும்புகிறாள் என்பது பட்டது. அதற்கேற்றாற்போல் நளன் சுயம்வர மண்டபத்தை நோக்கி வேகமாக தன் தேரில் மற்றவர்களை முந்திச் செல்லும் வகையில் சென்று கொண்டிருப்பதை கண்டனர். அவனை தடுத்து நிறுத்தி தாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்று கண்ணிமைக்கும் நேரத்தில் விதர்ப்ப நாடு வந்து நளனை தடுத்தனர். தன் முன்னால் வந்து நிற்கும் தேவேந்திரனை கண்ட நளன் அவனை வணங்கினான். தேவேந்திரரே, என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? நான் தமயந்தி சுயம்பரத்தில் கலந்து கொள்ள வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நளனே, நான் இப்போது உனக்கு ஒரு கட்டளையிடப் போகிறேன். அதை நீ முடித்து தர வேண்டும் என்றான் தேவேந்திரன். யார் எந்த பணியை தந்தாலும் இல்லை என்று கூறாமல் அதை முடித்து தரும் இயற்கையான குணமுடைய நளன் இந்திரன் தன் ஆசைக்கே தடை விதிக்கப் போகிறான் என்பதை சற்றும் யோசிக்காமல், கூறுங்கள் தேவேந்திரா, தாங்கள் கட்டளையை நிறைவேற்ற நான் தயார் என்று வாக்களித்து விட்டான். மதம் படைத்த யானை படையை உடைய மாபெரும் மன்னனே, நாங்கள் தேன் சிந்தும் மலர் சூடிய தமயந்தியை பெண் பார்க்க வந்துள்ளோம். எங்கள் நால்வரில் யாரேனும் ஒருவரது தகுதி திறமை அறிந்து யாரை அவளுக்கு பிடித்துள்ளதோ அவர்களுக்கே அவள் மாலை சூட்ட வேண்டும் என கூறி வர வேண்டும் என்று கிடுக்கு பிடி போட்டான். இந்திரன். நளன் அதிர்ந்து விட்டான். யாராவது நம்மிடம் ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து விடக்கூடாது. அவரது கோரிக்கையை வற்புறுத்தி கேட்டு நம்மால்
செய்ய முடியுமானால் தான் வாக்கு கொடுக்க வேண்டும். நல சரித்திரம் படிக்கும் நமக்கு இது ஒரு பாடம். ஆனாலும் என்ன செய்வது? கொடுத்த வாக்கை மீற முடியுமா? தன் மனதில் இருக்கும் மங்கை நல்லாளின் மீதான ஆசையை தூக்கி எறிந்துவிட வேண்டியதுதான். ஒரு நாளாவது தமயந்தியுடன் வாழ்ந்தால் அந்த நாள் தன் வாழ்வின் பொன்னாள் என்று நினைத்திருந்த நளனுக்கு தன் மையல் கானல் நீராகி போனது கண்டு வருந்தினான். சரியென தலையசைத்தும் விட்டான். தமயந்தியை நளன் விரும்புவது தேவர்களுக்கு தெரியும். தமயந்தியும் அதே நிலையில் இருப்பதையும் அவர்கள் அறிவார்கள். மற்றவர்களை தூது அனுப்பினால் தமயந்தி மறுத்து விடுவாள். மையல் கொண்ட நாயகனையே தூதுவிட்டால் அவளால் என்ன கூற முடியும்? இப்படி போனது தேவர்களின் கணக்கு. நளனுக்கும் தன் மையலை தேவர்களிடம் கூற முடியாமல் போய்விட்டது. ஏனெனில் கொடுத்த வாக்கை மீற அவனால் முடியவில்லை. அதே நேரம் தமயந்தியிடம் தூது சென்று இந்த விஷயத்தை எடுத்து கூறினால் அவளது கண்ணாடி இதயம் நொறுங்கி போகுமே. நெஞ்சில் ஆசை கனலை மூட்டிய வேகத்தில் அதில் ஏமாற்றம் என்னும் தண்ணீரை ஊற்றி அணைக்கும் பித்தலாட்டக்காரனே என தன்னை திட்டவும் செய்வாளே. அவன் யோசித்தான். 7ஆம் பகுதி நிறைவடைந்தது.